வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போறீங்கன்னா, சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைட்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட் இருக்குங்க. ஓகேவா? ஒருத்தவங்க அதாவது ரெண்டு மூணு பேரில் நிறைய பேர் வந்து ஃப்ராங்க் வீடியோ போடுங்க நிறைய கேட்டுருக்கீங்க. அடுத்தடுத்த வீடியோ நமக்கு பெண்டிங் இருக்கிறதுனால அது வந்து நாங்கள் இல்லை அது எடுக்கணுங்க. உண்மை சொல்ல போனால் சுத்தமாக டைமே இல்லை. எப்படி சொல்கிறது, நான் அந்த இப்போ 9 வரைக்கும் இது இப்போ எடுத்துகிட்டு உடனே நான் வேலைக்கு கிளம்பி ஓடிப்பிடுவேன். போயிட்டு 5:04 தான் நான் ஒரு பாப்பாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு அதுக்கு போகணும். அதுக்கப்புறம் இவங்க இடையில பாப்பா தம்பியை பார்க்கணும். வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் எடுக்க முடியல. அதனால தான் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ராங்க் வீடியோ கொடுக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப வீடியோவே போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று நம்ம இங்கே என்ன நாங்கள் எங்களை இதில் நடக்குதோ அதை அப்படியே வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி தம்பியோட ஃபேஸ் ரிவீல் வீடியோலாம் நிறைய பேர் தம்பியை வந்து ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. சில தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்தது, அதை பற்றி பேச வேண்டாம். ஆமாம், நாய்களுக்கு குழந்தையும் தெரியாது, பெரியவங்களும் தெரியாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குங்க. அம்மாவுக்கும் தங்கச்சி வித்தியாசம் தெரியாது. நாய் அந்த மாதிரி இதை குழந்தைகளை பற்றி தப்பாக பேசுங்க. அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு விரும்பலை. சரி, ஓகேங்களா? அது வந்து பிரியா நானும் கூட பார்க்கல. பிரியா பார்த்து டெலிட் பண்ணிட்டேன். உடனே டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து சரி வேண்டாம் விடு, அது வேண்டாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் லைஃப்லேயே வந்து எனக்கு தனிப்பட்ட விருப்பம், என்னோட தனிப்பட்ட லைஃப்பாக இருந்தாலும் சரி, இவரோட தனிப்பட்ட லைஃப் முன்னாடி இப்போவும் சரி, எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பெருசாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எங்களுக்கு பண்ணிக்கிட்டதே இல்லை, பண்ணினதும் இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு பெருசாக நடந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளோட வளகாப்பு தான். என்னோட வளகாப்பு ஃபங்க்ஷன், பிரியாவோட வளகாப்பு தான். வளகாப்பு ஃபங்க்ஷனோட ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. பெருசாக இல்லை, சில ஞாபகங்கள் வந்து அவங்களோட ஒரு மெமரிஸ் அப்படி இருக்கணுங்கிறது சும்மா அளவான இதில். இது வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம காமிக்கவும் முடியாது. எல்லாரும் ஆல்பம் வந்துருச்சு அப்படி, ஆனால் நான் விளாக் போட்டால் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து நம்மளோட வளகாப்பு விளாக் மேக்ஸிமம் வீடியோவே நிறைய பார்த்துருப்பேன். வீடியோவில் கூட சில விஷயங்கள், ஆனால் அந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது அந்த மெமரியபிள் வந்து நல்லாயிருக்கும். அதனால அந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்து அந்த ஆல்பம் கொடுத்து வந்திருக்கு. நேற்றா 2 நாள் நேற்றுல முந்தா நேற்று வந்துச்சு. பட் ஆனால் அதை கூட எங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்து இன்னும் அந்த அண்ணா கூட நான் ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு கூட சொல்லலை. சூப்பராக இருந்தது. நானும் ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். இந்த ஃப்ரேம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட காது குத்து ஃபங்க்ஷன். ஓகேங்களா? பட் ஆனால் அது ஒரு விதமான சந்தோஷம் அப்படின்னா இது ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. எனக்கு ரொம்ப இந்த ஆல்பம் பாருங்க. நெக்ஸ்ட் வேணா உங்களுக்கு காது குத்து ஆல்பம் கண்டிப்பாக போடுறோம். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அது ரொம்ப வருஷமாச்சு. ஒரு 2 வருஷமாச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். பாப்பாவோட காது குத்து ஆல்பம் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளோட வளகாப்பு ஃபங்க்ஷனோட ஆல்பம் வந்து பார்க்கலாமா? தண்ணி பட்டுருக்கு. அது டிஷ்யூ வச்சு குறைச்சிட்டு ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. முனிஷ் பிரியா நீங்கள் பேக் கேமரா போட்டுருங்க. நான் பேக் கேமரா போட்டு பிரியாவை காமிப்பாங்க. ஓகேங்களா? இதான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். நம்ம சேனல் பேர் வந்து பிரியா முனி, ஆனால் நம்ம வந்து இங்கே கொடுத்துருந்தது முனிஷ் பிரியா அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த பேரில் தான் எனக்கு வந்து ஐடி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. பட் ஆனால் அது மாமா வந்து பிரியா முனி அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த பேரில் தான் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இது போட்டிருக்காங்க. டிசைனே வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக தெரியும் தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாகவே காமிக்கிறேன். நீங்கள் அங்கே கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்லா காமி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. ஓ சூப்பர். ஃபர்ஸ்ட் பிக்கே பார்த்தீங்கன்னா இதுதான். நல்லா இருக்குங்களா? ஃபோட்டோ புக். இது வந்து நம்மளுக்கு புக்கு ஷேஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. புக்கு மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஓப்பனா. நெக்ஸ்ட் பேஜ் தான். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்கரேட் பண்ணவங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பவானிக்கு அப்புறம் இருந்தாக்க அந்த விளக்கு இதில் எடுத்து வச்ச சீன் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம வணக்கம் சொல்கிற ஃபோட்டோ, நானும் பாப்பா எல்லோரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வளையல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது
அதனால் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு போடுறது லதாக்கா. லதாக்கா அவங்கள போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோ முடிஞ்சளவுக்கு பாருங்கள், நம்ம இருக்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ் குட்டீஸ்க்கெல்லாம் வளையல் போட்டது. குட்டீஸ்க்கெல்லாம் வளையல் போட்டது. இப்போ தான் பிருந்தாக்கா, இது பிருந்தாக்கா தானே? அது என்னமோ இது பண்ணாங்க. ஆமாம் ஆமாம் போட்டாங்க. இது நம்மளோட பிக்கு. இது பிரியாவோட அம்மா. அம்மா அப்பா சைடில் நிற்கிறாங்க பாருங்க. அப்பா. இது ஆனால் ஃபோட்டோ ஃப்ரேம் உண்மையிலேயே சொல்கிறேன், சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. வந்து இன்னும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற நேரில் காமிக்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன் பிரியா? செம்மையாக இருக்குது பார்க்குறது. இது எல்லாமே வந்து இந்த ஃபோட்டோஸ்க்கு நடுவில் எப்படி சொல்கிறதுன்னா, இது ஒரு ஃபீல் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பாருங்கள் நீங்கள், ஓகேவா, எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பேஜ் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா வளையல் போட்டது, அப்புறம் அவங்க கார்த்தி மாமா அவங்க வளையல் போட்டது, அம்மா அப்பாவோட சேர்த்து சித்தார்த் மாமா அவங்க ஃபேமிலி. இது வந்து லதாக்கா ஃபேமிலி. லதாக்கா மாமா, அப்புறமா பாப்பா, அப்பா, அம்மா தான். இது சேம் அதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பவானி வளையல் போட்டது. இது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்லர் டீம் பிருந்தாக்கா, பவானி அக்கா, நிவர்த்தியா, சோபி அக்கா, பிருந்தாக்கா அவங்களும். இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கும் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அவரு அந்த சேடோ மாதிரி கொடுத்துருக்காரு, நல்லா இருக்கு. அதாவது நம்ம தட்டு வந்து கம்மியாக வச்சோம், இதில் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக நல்லா இருக்கு. இது வந்து கீதா பிளைட் டெக்கரேஷன் அவங்க பண்ணது. இது அப்புறம் நம்ம அம்மா அத்தை அம்மா. ஆமாம், அம்மா பொட்டு வச்சு வளையல் போட்டது. அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க, அதனால தோல்ல கட்டி போட்டது. அம்மாவோட நண்பன்டா. இது வந்து நண்பன் நந்தினியோட அவங்க ஃபேமிலி. பூர்ணி ஃபேமிலி அடுத்தது. இது பூர்ணியோட ஃபேமிலி. இந்த ஃபோட்டோ பாருங்க, நல்லா இருக்கும். இது வந்து சென்டரில் போட்டிருக்காரு தனியாக, பிரியா மட்டும் இருக்கு ஃபுல்லாக. இதெல்லாம் நான் இதெல்லாமே நான் அந்த அண்ணன் தான் பிக்சர் சொன்னாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பூர்ணி. இந்த பிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எதிர்பாராமல் அவ வந்து நார்மலாக கிஸ் பண்ணிட்டு சரி நான் அந்த சைடு உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்றதுக்கு போனா, அப்புறம் அந்த அண்ணன் திருப்பி அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிக் எடுத்தாங்க. இது பாப்பா தம்பி. அண்ணா வந்து அந்த அன்னைக்கு ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷமாக இந்த அக்கா வந்து ஃப்ரெண்டு. இவங்க குட்டி தம்பி எங்கள் அம்மா தம்பி. பாப்பா வந்து வரல, அண்ணா வந்து வெளியூர் போயிட்டாங்க. அப்புறம் நிலா சிஸ்டர், அப்புறம் எங்கள் பெரியம்மா பெரியப்பா அம்மாவோட அக்கா. இவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அக்கா. ரொம்ப வருஷமாக தெரியும், கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக தெரியும். பாட்டி எங்க ஆத்தா. இவங்க தான் எங்கள் ஆத்தா. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேஸ் கட், பிரியாவோட ஃபேஸ் கட் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது என் மூஞ்சியில் வந்து பவுடர் பூசி இருக்கிறனால உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் எங்கள் ஆத்தா மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அத்தை சொல்லுவாங்க. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி இவங்கெல்லாம் எங்கள் ஃபேமிலி. இது வந்து மயிலக்கா அவங்க. அப்புறம் நிலா சிஸ்டர் பேங்கிள் போட்டது. ஆமாம், நிலா சிஸ்டர் பேங்கிள் அது அவங்களோட சேர்த்து நடராஜனா. இதில் ஃபோட்டோ பாருங்கள், சென்டரில் பிரியாவோடது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் செட்டிங்கெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எனக்கு ஃபோட்டோ அனுப்புனாரு, இது போட போகிறேன்னு. நானும் ஓகே சொன்னேன். எல்லாம் மேக்ஸிமம் இருந்தவங்க தான், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தவங்க தான் தெரியும். இந்த சிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி இருக்காங்க இவங்களுக்கு, குட்டி தம்பி. அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து. கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் இதை விட இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, எங்கள் குட்டி பாப்பா தங்கப்பில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி. ஆமாம், நம்ம ஃபேமிலி. அக்கா பையன் சின்னவன். இது வந்து எங்கள் சொந்தக்காரத்தவன். எனக்கு மகை முறையாகுது தம்பி பையன். நம்ம பையன். இது எங்கள் அக்கா பையன், அக்கா அம்மா. இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வெளியூர் போயிட்டான், அதனால வரல. 2 பசங்க, அதனால் வரல. இது எங்கள் அக்கா பசங்க 2, அவங்க ஃபேமிலி. இது அக்கா, இவங்களோட அக்கா, இவங்க ஃபேமிலி. இது மொத்தமாக எங்கள் ஃபேமிலி.
ஹவுஸ் ஓனர் ஆமாம். அப்புறம் வந்து இதெல்லாம் இது வந்து எங்கள் பாப்பா, மம்மி ஃபேமிலி. இது மம்மி ஃபேமிலி. இது குட்டிமா. இது இந்த ஃபோட்டோ நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணுங்க. இந்த ஃபேஸ் பார்த்தீங்களா சார்? அப்போ வந்து அவர் ஃபோட்டோ எடுக்காதீங்க, ஃபோட்டோ என்னை வந்து உட்கார சொல்லி, நீங்கள் இப்படி உட்காருங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. நான் ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே பெயின், ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆச்சு. அப்போ நான் வயிறு பிடிச்சி அப்படியே சாயும் போது பிக் எடுத்துட்டாங்க. இந்த ஃபோட்டோ வந்து எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த ஞாபகார்த்தமாக இருக்கும். இது அந்த பின்னாடி மண்டபத்துக்கு முன்னாடி மரம் இருந்தனால பெரிய மரம், ஆலமரம் சூப்பராக இருந்துச்சு. இந்த பிக்க பாருங்க, காமெடியா இருக்கும். இது அந்த அண்ணா சொன்னதுதான், என்னமோ பண்றாரு அப்படின்னு தான் தெரிஞ்சது. என்னமோ போஸ்ட் கொடுக்க சொல்றாருன்னு தெரிஞ்சது. ஆனா ஏன் மண்டை உள்ளத்தால சொல்றாரு, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அக்கா இல்லைங்க அண்ணாவோட ஃபேஸ் இருக்கும், பாடி எல்லாம் உங்களோடது அப்படின்னாங்க. அப்ப கப்புன்னு பிடிச்சிட்டேன் நான், இந்த போட்டோ தான் அப்படின்னு. அடுத்து என்ன போட்டோ? வாவ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஃபேமிலி, இதெல்லாம் சொந்தக்காரங்க. இது வந்து திண்டுக்கல் பாய்ஸ், திண்டுக்கல் வந்து யூடியூபர்ஸ், vloggers, அவங்கள பிரீதா பாப்பா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பிரீதா பாப்பா இவங்கெல்லாம் வந்து இது ஷார்ட் ஃபிலிமு, அப்புறமா வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க. தமிழ் தமிழ் என்ன அவங்க யூடியூப் சேனல் பேர்? பிரியாவோட இந்த பிக் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்துச்சு பிக்கு. நெக்ஸ்ட் இது என்னோட எனக்கு இருக்கிற ஃபோட்டோவே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எனக்கு மாமா நாங்கள் 2 பேர் வந்து இந்த மேரேஜ் அந்த இது வந்து நம்மளுக்கு இல்லாதனால எல்லார்த்தையும் நான் வந்து ரசித்ததை விட எங்கள் 2 பேர்த்தையும் நான் ரசித்தது ரொம்ப அதிகம். நல்லா இருக்குல்ல என்னோட பிக்கு? எப்படியோ ஒன்று நல்லா இருக்குனால போட்டு விட்டாரு. இது ஃபேமிலி தான், இது ஃபேமிலி. கண்ணை நிற்கிறான் பாருங்க, கண்ணா அவன் ஃபோட்டோக்கே நிற்கல, மறந்துட்டான். இவெல்லாம் நம்ம ஃபேமிலிஸ் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா தாங்க, எங்க இருங்க, சென்னையில இருந்து இருக்காங்க. பக்கத்துல நம்ம சுத்தி சரௌண்டிங்ல இருக்கிற வர்றதெல்லாம் வந்து ஓகே, எல்லாருமே கஷ்டப்பட்டு வராங்க. ஆனா நம்ம ஒரு வார்த்தை சொன்னதுக்காக சென்னையில இருந்து வந்தாங்க, நம்மளுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி. காயத்ரி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர். அப்புறம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்கும். இவங்க கோகி சரண் அவங்க எல்லாருமே குட்டீஸை விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பிருந்தாக்கா பொட்டு வச்சது, வளையல் போட்டது. இவங்க இந்த விஜய் காய் சிஸ்டர், இது அவங்க ஃபேமிலி. சிரிப்பு தான் பயங்கரம் இவங்களோடது. இந்த ஃபோட்டோவும் நல்லா இருக்கும். இந்த பிக்கு மரத்து கீழே எடுத்தது தான். அப்புறம் சரோக்கா, இவங்க எங்க அக்கா. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு. இதுதான் ஒரு இது சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்டில் வந்து சூப்பராக இருக்குது ஒரிஜினலாக. இது பார்த்தீங்களா, ஓட் ஃபார் பாய். நான் கேர்ளுக்கு போட்டேன், இவ பாய்க்கு போட்டா. ஆனால் இவ தான் ஜெயிச்சிட்டான். நம்ம சரோக்கா, கார்த்தி அண்ணா, அவங்க அப்புறம் இந்த சிஸ்டர், இவன் நம்ம ஃபேமிலியா. என்ன கேட்டுச்சிங்க காதில் வைக்கல, உதச்சான் பையன். இங்கே ஏற்றிங்களா? அம்மு சிஸ்டர், நம்ம பிருந்தாக்கா அண்ணா, அவங்க வீட்டுக்காரரு. பிருந்தாக்காவா? பிருந்தாக்காங்கிறேன், பவானி அக்கா வீட்டுக்காரரு. பிருந்தாக்கா, சோபி அக்கா, இன்னொரு பிருந்தாக்கா, இவங்க அவங்க பேர் என்ன? சௌபாகிய சிஸ்டர். இதான் பிருந்தாக்கா ஃபேமிலி. இந்த பிருந்தாக்கா ஃபேமிலி, இவங்க பேரும் பிருந்தா, இவங்க ஃபேமிலி. இது குட்டிமா, பாப்பா, இது அக்கா சோபிகா. கீழே பார்த்தீங்களா மீனா சிஸ்டர் வந்தாங்களான்னு கேட்டீங்களே, நாங்கள் vlog எடுக்க மறந்துட்டோம். மீனா சிஸ்டர் இவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாயா, சுரேஷ் மாயா. அவங்க இது பாருங்க, சாப்பிடும்போது நல்லா காமெடியா இருக்கிறோம். காக்கா வடையை தூக்கிட்டு போன மாதிரி ஃபேஸ்ல இருக்கிற அந்த இது ஃபவுண்டேஷன்ல ஒளிகிச்சு. அவன் எமுத்தி பாருங்க, கேவலமா இருக்கு. மெஹந்தி வந்து எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்தது. கிருஷ்ணர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாலுமே. அழகா போட்ட மெஹந்தி. அந்த சௌபாகியா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் போட்டோ இருக்கு, நாங்க காமிக்கிறோம் பாருங்க. எப்படி தங்க குட்டி எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்குல்ல, அப்போட பிக் நல்லா இருக்கு. இந்த சைடு அந்த அவங்க செட் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் இருந்தது, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா அது அவளுக்கு பூ வச்ச மாதிரி இருக்குது. இந்த பூவை விட அந்த பூல பார்க்கும்போது அழகா இருக்கு. ஆமா, ஒரிஜினல் பூவோட. இது பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எடுத்து ஆரி ஒர்க் போட கொடுத்தோம். ட்ரெஸ் பட்டுப்பாவோட சட்டை.
இந்த பிக்கும் நல்ல ஒரு மூமெண்ட்டான பிக்கு தான். இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி கடை அந்த அண்ணா ஃப்ரேம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நம்ம ஃப்ரேம் போட்டு நம்ம வச்சுருக்கோம். ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கோம். கடைசி ஃபோட்டோ. இந்த இது எங்கே பார்த்தீங்கன்னா கனல் ஸ்டூடியோ, காணல் ஸ்டூடியோ அப்படிங்கிறவங்க தான். எங்கே அவங்க வந்து நம்பர் இருக்கு பாருங்க. நம்பர் இருக்கு. நல்ல ஒரு ஃப்ரேம் சூப்பராக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணல் ஸ்டூடியோவில் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் எந்த ஃபோட்டோவுமே வந்து ஃபேட் அடிக்காமல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம ஃபேஸே வந்து கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்து அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று இல்லாமல் நம்மளுக்கு வந்து அண்ணா வந்து இன்னொன்று பண்ணி கொடுத்துருந்தாங்க 2027க்கு. இது நாங்கள் எதிர்பார்க்கல. 2027 காலாண்டர் வந்து போட்டு கொடுத்துருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. தெரியுது சூப்பராக தெரியுது. நல்லா இருக்கு. ஆல்ரெடி பாப்பா வளகாப்புச்சு பாப்பா கதவுக்கு இதே மாதிரி ஒரு இது ரெடி பண்ணது. அது வெளியில் மாட்டல, ஏன்னா கிராச் ஆயிருன்னு சொல்லி நாங்கள் வெளியில் மாட்டவே இல்லை. எனக்கு இந்த பிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்கிறது நான் நினைக்கிறேன். இந்த பிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஒரு பெஸ்ட் பிக் எங்களோடதை மட்டும் எடுத்து போட்டிருக்காரு. ஆமாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வளகாப்பு ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது. இது வந்து நேற்று தான் முந்தானேத்து தான் வந்துச்சு. நேற்று கொஞ்சம் மாமா ஒர்க் இருந்தனால நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கையோட வீடியோ எடுத்துட்டோம். இது வந்து நீங்கள் நினைக்கலாம் இது உங்களோட பர்சனல், இதை ஏன் நீங்கள் எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் ஆனால் இதில் வந்தவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து ஃபோட்டோஸ் பார்க்க முடியாது இல்லையா. அது வந்து ஒரு மெமரியாக இருக்கணுங்க. இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே எல்லாரும் வந்தவங்க அத்தனை பேரும் வந்து ஃபோட்டோ எடுத்து பார்ப்பாங்க. உங்கள் கூடயும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு ஒரு விசேஷம் நடந்துச்சு அப்படிங்கிறத தாண்டிலும் அது ஒரு ஞாபகமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜாலியாக நல்லா இருந்துச்சுல. நல்லா இருக்கு. எனக்கு எல்லா ஃபோட்டோவுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பாப்பாவோட அந்த பெரிய ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஃபோட்டோ பார்த்தாச்சு. இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோட்டோ செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபோட்டோ எதுன்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இதோட நம்ம விளாக் முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க. குட்டி குஞ்சா என்ன பண்ணிட்டு இருக்கானா, குட்டி குஞ்சா தூங்கிட்டு இருக்கான். குட்டி குஞ்சா எனக்கு எப்போ பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அதோட அப்டேட் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இன்னுமே 4 பேர் இருக்குது. அந்த 4 பேரில் தான் நாங்கள் இன்னும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். பை டாடா. நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். பை டாடா.